ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு vlog தான். சாட்டர்டே எடுத்தது. ஸோ சாட்டர்டே சண்டே எப்போயுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கு மட்டும் முடிச்சுட்டு பசங்களோட கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க ஹோம் ஒர்க்கு இது எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ 2வது குழந்தைங்க இருக்கும் போல குழந்தைகளை படிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். ஏன்னா நிலனும் அப்படி தான், ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு செப்பரேட்டாக பென்சில் நோட்டுன்னு எல்லாம் தனியாக கொடுத்தாலுமே அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இது எல்லா அம்மாவுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி டைமில் எப்படியெல்லாம் வந்து குழந்தைகளை நீங்கள் டைவர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு செப்பரேட்டாக நோட்டு பென்சில்னு கொடுத்து அவனை கொஞ்சம் அந்த மாதிரி தான் நான் டைவர்ட் பண்ணுவேன். பாப்பாவோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே சேர்ந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க அப்பா வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அவங்க அப்பா இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கு நாங்கள் பார்க்கல. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி வச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இப்போ கிளாஸுக்கும் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ போயிட்டு வந்துட்டு அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வீடியோ ஒர்க்கு அதுக்கப்புறம் பசங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சாட்டர்டே வந்து எனக்கு லீவு தான், பசங்களுக்கு லீவு அப்படிங்கிறனால கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவான கிச்சன் தான். ஸோ ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாகவே வந்து அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சரி, அன்றைக்கி வந்து சோம்பேறித்தனப்படாமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் மசால் ஜாமான்லாம் அடுக்கிறதுக்கு ஒரு ட்ரே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ட்ரேயில் வந்து ஆயில் ஐட்டம் எல்லாமே செப்ரேட்டாக வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கரண்டி இந்த ஐட்டம்லாம் வந்து வைக்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதை கூட ஒரு வீடியோவோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதையுமே எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரே எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க டைல்ஸ் அதுக்கப்புறம் கீழே கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து விம் ஜெல் லிக்யூடில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை வச்சு ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஸ்டீல் நார் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்குது அந்த க்ரீன் நார் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கரண்டிலாம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆணி எதுவுமே அடிக்கலை. அதுலேயே ஒரு ஸ்டிக்கர் ஃபார்மில் வரும்ல, அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு எந்த டேமேஜ் இஷ்யூ வந்ததில்லை. ஆனால் அதில் வந்து மெயினாக தண்ணி படவே கூடாது. ஸோ அதனால் அதை துடைக்கும் போதே அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி படாமல் லைட்டாக தான் வந்து அப்படியே துடைச்சி எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும்ல கிச்சனில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த துடைக்காம விட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக தான் விட்டு நான் துடைச்சேன். கொஞ்சம் தண்ணி பட்டுட்டுனாலும் அதை வந்து அப்படியே உரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அடுத்து நம்ம மறுபடியும் ஆணி அடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணும்போது அதில் கம்பல்சரி தண்ணி படவே கூடாது. தப்பி தவறி பட்டுட்டாலும் அது உரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வச்சு அப்படியே துடைச்சி எடுத்துட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் நம்ம டைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வைப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதே கிளாத் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2-3 டைம் வந்து நம்ம தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வைப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சருன்னு இழுத்து விட்டாலே போதும், நமக்கு அந்த இடம் ஒரு டைம்லேயே க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பை வச்சு நம்ம லைட்டாக தொடச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி கிச்சனுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்லா வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு க்ளீன் ஆகும். ரொம்ப நேரம் வச்சு நம்ம தேய்ச்சி தொடச்சி அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த 2 டூலுமே வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோ எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ட்ரே இதெல்லாமே வாஷ் பண்ணி பாப்பாட்ட கொடுத்து விட்டுட்டேன். ஸோ மேலே வந்து காய வச்சுட்டேன் அப்படின்னா சீக்கிரம் காஞ்சிடுச்சுன்னா அப்படியே எடுத்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இந்த ஜார் ஐட்டம் கிளாஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே நான் துடைக்கிறதுக்கு வெட் டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவேன். நிலனுக்கு வந்து ட்ராவலில் யூஸ் பண்ணுறதுக்காக எப்போயுமே வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட் டிஷ்யூ வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக துடைச்சிட்டு அப்படியே ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு ஈரம் இல்லாமல் அதை நல்லா துடைச்சி எடுத்துருவேன். ஸோ ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப பளபளன்னு இருக்கும். அதேமாதிரி ஜார் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க புளி உப்பு எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன் தண்ணி விட்டு. ஜாரில் கிளாஸ் ஐட்டமில் எல்லாத்துலேயும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாம் இருக்கும் போல் இந்த மாதிரி வந்து நான் வெட் டிஷ்யூ வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக நீட்டாக க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி தான் ஆயில் கேன் எல்லாமே பண்ணுவேன். ஆயில் கேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கிளாஸ் பாட்டில் வாங்கினதுலேருந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில் எனக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே வந்து
ஃபுல்லாக வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒயிட் கிளாத் வச்சு பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதுவுமே நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. அதேமாதிரி இந்த மாதிரி ஆயில் கேன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா விம் ஜெல் லிக்யூடு ப்ளஸ் இதோட வந்து ஹாட் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளெயினான ஹாட் வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. அது மாதிரி பிசு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆயில் கேன் எல்லாமே நான் க்ளீன் பண்ணுவேன். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரே வைக்கிற இடத்த எல்லாத்தையும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஜார் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அந்த க்ளீன் பண்ண இடத்துல வந்து சைடில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுமே வந்து மேக்ஸிமம் டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து அதுவுமே எனக்கு ரொம்ப வந்து தேய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்காது. அது மாதிரி ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து விம் ஜெல்லோட லைட்டாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் நார் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் நார் இருக்கும் பார்த்திங்களா, ஸ்க்ரீன் ஸ்க்ரப்பு. ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் விழுகாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஸ்க்ரப் இருக்குல்ல, அதை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா கையோட மிக்ஸியுமே வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸு அதே மாதிரி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸும் இதோட வந்து காலிஃப்ளவர் 65 பண்ணலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் மந்த்லி கிராசரி போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ, அதுக்கப்புறம் 1 கிலோ சீரக சம்பா நான் போட்டுருவேன். ஸோ மொத்தமாக 2 கிலோ தான் வாங்குவேன். ஸோ அது லூஸ் பேக்கு தான் வாங்குவேன். மோஸ்ட்டாக பேக்கெட்டில் இருக்கிறது அதிகமாக வாங்க மாட்டேன். அந்த மாதிரி வந்து 1 கிலோ ரைஸ் வந்து நான் தனியாக வாங்கியிருந்தேன் பாஸ்மதி ரைஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.25 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஏன்னா அன்னைக்கு லஞ்சுக்கு எல்லாருக்குமே இது தான். இந்த குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரியவங்க சாப்பிட்லாம், அதே மாதிரி 2 குழந்தைங்க சாப்பிட்லாம். ஸோ கரெக்டாக இருக்கும். எங்கள் 4 பேர்த்துக்கு நான் போட்டிருந்தேன். அம்மா வந்து கூட இங்கே தான் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி ஹஸ்பண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ அதனால் எங்களுக்கு மட்டும்தான் லஞ்சுமேவும். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வாஷ் பண்ணி நனைய வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசிக்கு சாதம் வைக்கிறதுக்காக உல வைப்போம்ல, அதே மாதிரி தான் வைக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கணும். மெயினாக அதுதான். தடன்னு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸை ஊற வச்சுருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வெறும் ரைஸை மட்டும்தான் இதோட ஆட் பண்ணணும். உப்பு சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சிடலாம். இது வேக வைக்கிறதுல ரொம்ப மெயினான பாயிண்ட்டு முக்கால் பதம் தான் இருக்கணும். அதிகமாக ஓவர் குக் பண்ணோம் அப்படின்னா ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் கரெக்டாக முக்கால் பதத்தில் வந்து வடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அகலமான பிளேட்டில் வந்து நல்லா ட்ரையாக விட்டுறணும். நீங்கள் ரைஸை வடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சிடணும். ஏன்னா அந்த ஹீட்டில் இருக்க மறுபடியும் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகும்ல, வெந்து அது அப்படியே அரிசி உடைய ஆரம்பிச்சிரும். இதில் மெயினானதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசியை வடிக்கிறதுல தான் ரொம்ப பக்குவமாக இருக்கணும். ஸோ முக்கால் பதம் வந்தால் கரெக்டாக போதும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நசுக்கம் போல் அப்படியே 2ஆக உடையணும், அவ்வளோ மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி வடித்து தண்ணி வடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்கொண்டு ரைஸ் எல்லாம் தாளித்து விடணும். அதேமாதிரி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் எதுவுமே விட வேணாம். ஸோ நல்லா தடன்னு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஆட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி பச்சை தண்ணியெல்லாம் விட்டு அதை அலசணும்லாம் இல்லை, ஜஸ்ட் அதை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் ஆற வச்சிங்கன்னா போதும். சாப்பாட்டை நல்லா ஆற வச்சுட்டு வேணுங்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா அகலமான கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அதேமாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்து நம்ம டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜே போதுமானது. இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன். இதோட குடமிளகா அந்த மாதிரி வேணுங்கிற காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ அன்றைக்கி வீட்டில் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதவே போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறைய காய்கறி போட்டு நான் சேர்த்துருந்தேன். நல்லா ஒரு பரட்டிட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா காய் வேகிறதுக்கு அளவாக மட்டும் நான் உப்பு சேர்த்துருந்தேன். ஆல்ரெடி ரைஸில் சேர்த்துருக்கனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. காயுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால் பதம் தான் வந்து வேகணும். ஏன்னா ரொம்ப குக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. இதே பெரியவங்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஹாஃப் பாயிலே போதும். நான் வந்து குழந்தைகளுக்கு சேர்த்து பண்ணுறதுனால முக்கால் பதம் விட்டேன். இதே வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா
அரை வேக்காடு வெந்தாலே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொழு பொழுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ இதோட வந்து நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் பெப்பர் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு தேவைக்கு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே அரிசி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மறுபடியும் அரிசி உடையும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா போதும். நல்ல டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். கடை மசாலாம் ஆட் பண்ணுறத விட இது வந்து உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியான வேவாகவும் இருக்கும். ஸோ இதோட வந்து பசங்க 2 பேர்த்துக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் ரைஸ் எடுத்து அதில் வந்து நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு சீட்ஸ் பவுட்ரு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருந்தேன். மெயினாக வந்து குழந்தைகளுக்கு லஞ்சில் பேக் பண்ணுறீங்க இல்லை ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையாக தானே இருக்கும். அதை நம்ம சூடாக சாப்பிட்றோம்னா பிரச்சனை இல்லை லஞ்சுக்கு பேக் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் வந்து ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். குழந்தைங்க இல்லை ஆஃபீஸில் சாப்பிடும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இந்த ரைஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகாது. மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். அதேமாதிரி 3/4 பதம் தான் வேகணும். காய் 3/4 பதம் தான் வேகணும். எதையுமே நீங்கள் ரொம்ப வந்து ஓவராக குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைஸை வந்து நம்ம தாளித்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸோட எக்ஸாக்டான டேஸ்ட்டு கிடைக்காது. வெறுமனா பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிங்கனாலே போதும். கொத்தமல்லி இலைக்கு பதிலாக வந்து கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 வந்து எங்களுக்கு போட்டுட்டேன். பசங்களுக்கு 2 பேர்த்துக்குமே வந்து முட்டை ஒரு சைடு குக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ சிங்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. நான் வந்து குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபைனலாக அந்த இடத்தையுமே தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸு இதோட வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பசங்க 2 பேர்த்துக்கும் நான் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ சமத்தா உட்காந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நிலன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா கூட இல்லைன்னா நாங்கள் சாப்பிடும் போதே கொஞ்சம் போட்டு கொடுத்து தனியாக சாப்பிட வச்சு பழக்கிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ லஞ்ச் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தோசை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் நனைய வச்சுட்டேன். ஸோ இதோட இந்த vlog முடியுது. ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.